ஆண்டவருக்கு வில்லன் சொல்லி யாருமே கிடையாது. நம்முடைய பார்வைக்கு யாரெல்லாம் வில்லனா இருக்காங்களோ அவர்களை கர்த்தர் டைரக்டா ஒரு நாளும் சந்திக்க மாட்டார். அவர் தேர்ந்தெடுத்து அனுப்புவார். இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப மோசமாய் கடினப்படுத்தி அவர்களை பாடுபடுத்தி அவரை ரொம்ப கண்ணீரோடு வேலை செய்ய வைக்கிறவர் யாரு? பார்வோன். இப்ப வில்லை யாருங்க? பார்வோன். இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரடி சத்தம், இஸ்ரவேல் அழுகிற சத்தம், இஸ்ரவேல் ஆண்டவரே வலிக்குதுங்கிற சொல்ற சத்தம் பரலோகத்துக்கு ஏறிச்சாம். அல்லேலூயா, ஆமென். ஆனா கடவுளா இருக்கின்ற கர்த்தர் என்ன பண்ணணும்? யாரை சந்திக்கணும்? பார்வோனை தான் சந்திக்கணும். நேர அரண்மனைக்கு போய் அவன் சட்டையை பிடிச்சு யாரா நீ ரெண்டு குழுக்குன்னா வேலையே முடிஞ்சது. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா? அன்றே அவன்கிட்ட போய் நீங்க பேசுங்க. நீங்க பேசிட்டு என்ன ஆயிரும்? வேலையே முடிஞ்சிடும். அல்லேலூயா, ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வேலையை கர்த்தர் ஒரு நாளும் செய்ய மாட்டார். அல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதனும் ஒரு தேவனும் கைகோத்து நிற்பதில் தான் கர்த்தருடைய வெற்றி அடங்கி இருக்கிறது.